Hello students, welcome to HIBA Max 11th Standard Max Chapter 3 Trigonometry Example 3.14 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Determine whether the following functions are even, odd or neither. ஸோ இதில் 3 விஷயம் கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் ஈவனா இல்லை ஆடா இல்லை ரெண்டுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். நான் சம் சால்வ் பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவேன் cos x வந்து ஈவன் ஃபங்க்ஷன், sin வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. என்னென்னா இப்போ cos மைனஸ் எக்ஸ்ன்னு வந்தால் நான் அதை cos எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி sin ஆஃப் மைனஸ் எக்ஸ் இருந்தால் நான் மைனஸ் sin எக்ஸ்ன்னு எழுதுவேன். இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். இது ஈவன் ஃபங்க்ஷன், ஏன்னா மைனஸ் வந்தாலும் ப்ளஸ்ஸாக மாறிடுது. நெகட்டிவ் வரும்போது நெகட்டிவாகவே இருக்கிறத ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க, நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸாகவே கிடச்சிதுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். ஆர் மைனஸ் வெளியே காமனாக எடுத்துகிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்ததுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா நெய்தர் ஈவன் நார் ஆட்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எடுக்கிறேன், வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸில் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வர ஆன்சர் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸே ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அது ஈவன். எஃப் ஆஃப் எக்ஸ் வராமல் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்ததுன்னா ஆட் ஃபங்க்ஷன். கிளியராக இருக்கா? இப்போ சம் சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கணும். sin ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். அடுத்த விஷயம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் என்ன? எக்ஸ் வர இடத்துல எல்லாம் நான் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் லைனில் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ மைனஸை வெளியே எடுத்துகிட்டு சைன் ஆஃப் எக்ஸ், இந்த ஸ்கொயரை நான் ஹோல் ஸ்கொயருன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? சைன் ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருந்தால் நம்ம எக்ஸ்னே எழுதிக்கலாம், ஏன்னா காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி மைனஸ் காஸ் மைனஸ் எக்ஸ் இருந்தால் நான் ப்ளஸ் எக்ஸாகவே எடுத்துக்கலாம். நெகட்டிவ் வந்து அங்கே ரிமூவ் ஆகிடும். அடுத்த லைனில் மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ நமக்கு வெறும் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். இது எப்படி இருக்குது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கா? ஸோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பண்ணும்போது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸே ரிசல்ட்டாக கிடச்சிதுன்னா த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனும் செய்ய போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்னென்னா சைன் ஆஃப் காஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் என்ன பண்ணணும்? லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் காஸ் ஆஃப் எக்ஸ். அடுத்தது என்ன பண்ணும்? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போ சைன் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸு. காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? காஸ் எக்ஸுன்னே மாற்றி எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸுமே, சைன் ஆஃப் காஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா காஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ். சொல்யூஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்த லைனில் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னவா மாறிடும்? காஸ் ஆஃப் மைனஸ் சைன் எக்ஸாக மாறிடுமா? இப்போ காஸ் ஃபங்க்ஷனில் மைனஸ் வந்தால் அது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா?
காஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறிடுமா? இது தானே நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸும். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். தேர்ஃபோர் given function is even அப்படின்னு எழுதிடலாம். லாஸ்ட்டு சப்டிவிஷன் ஒன்று இருக்குது. ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். sin x ப்ளஸ் cos x ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் f of x is equal to sin x plus cos x. அடுத்து என்ன பண்ணும்? f of minus x. f of minus xனா sin xக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ், அதே மாதிரி cos xக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு எழுதிக்கலாம். இப்போ sin of minus x எப்படி எழுதலாம்? மைனஸ் sin x ப்ளஸ் cos of minus x cos xன்னே எழுதிக்கலாம். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸில் சைன் வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன ப்ரூவ் ஆகிருக்கு? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்து இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக வருதான்னு பார்க்கணும். கிளியரா? இப்போ இதில் மைனஸ் வெளியே எடுத்தோன்னா சைடில் செஞ்சால் போதும். மைனஸ் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குன்னா சைன் எக்ஸ் ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் காஸ் எக்ஸாக தான் மாறும். கிளியரா? இது வந்து மைனஸ் காஸ் எக்ஸாக மாறும்போது எஃப் ஆஃப் எக்ஸாக வரலை. அப்போ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா given எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் ஈவன் நார் ரெண்டுமே முதல்ல செக் பண்ணும். ஏன்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வரல அப்படின்னோடனே நம்ம ஆடுன்னு எழுதிட முடியாது. ஆடுக்கு என்ன கண்டிஷன்? மைனஸ் வெளியே எடுத்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வரணும். பட் அப்படியும் வரலன்னா மட்டும்தான் நெய்தர் ஈவன் நார் ஆடுன்னு எழுத முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.